ஏவாள் தன்னை முன்னிலைப்படுத்தி கடவுளுடைய திட்டத்தை புறக்கணிச்சாங்க. மரியாள் கடவுளை முன்னிலைப்படுத்தி தன் வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணிச்சாங்க. ஏவாளுக்கு உலகின் மேல் ஆசை, கடவுள் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதன் விளைவு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் ஒதுக்கி வைத்த மரத்தின் கனியை உண்டாங்க. மரியாளுக்கு உலகின் மேல் ஆசை இல்லை. தன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்படாம திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாயிருந்தால் அடுத்தவங்க என்னை எப்படி பேசுவாங்க, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு எந்த கவலையும் படாம, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு தாழ்ச்சியோட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஏவாள் கடவுளை சந்தேகப்பட்டு சாத்தானின் வார்த்தையை நம்பினாள். மரியாள் கடவுளின் வார்த்தையை நம்பி காத்திருந்தார். ஏவாள் உலகத்திற்கு பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்தாள். மரியாள் உலகிற்கான மீட்பை தன் கருவில் சுமந்தாள். ஏவாள் எல்லா மனிதர்களுக்கும் தாய், மரியாள் விசுவாசிகளின் தாய். ஏவாள் கடவுள் தனக்கு அளித்த தூய நிலையை இழந்தவள், மரியாள் தூய ஆவியை நிறைவாக பெற்றவர். ஏவாள் தன்னுடைய பாவத்தால கடவுளிடமிருந்து அஞ்சி ஒளிந்து கொண்டாங்க. ஆனா மரியாள் ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே அப்படின்னு வாழ்த்த பெற்றாங்க. ஏவாள் தான் பாவம் செய்ததோடு தன்னுடைய கணவனையும் பாவம் செய்ய வச்சாங்க. ஆனா மரியாள் பிறருக்கு பணி செஞ்சாங்க. தன்னுடைய மகன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொன்னாங்க. ஆண்டவரிடம் அநேகரை அழைத்து சென்றாங்க. ஏவாளின் பாவத்தால் அன்று சாத்தான் வெற்றி பெற்றான். மரியாளின் கீழ்ப்படிதலால் இறைவனின் மீட்பு திட்டம் வெற்றி பெற்றது. ஏவாள் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார். மரியாள் விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டார். இன்று நமக்கும் கடவுள் 2 சாய்ஸ் கொடுத்திருக்கார். நன்மை தீமை, வாழ்வு சாவு, கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை, பெருமை தாழ்ச்சி, ஆசீர்வாதம் சாபம். இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? சாய்ஸ் இஸ் yours.